இளமை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, மலர் இருக்கிறது இல்லையா? ஒரு மலர் முழுமையாக மலரும் போது அதிலிருந்து 1-2 இதழ்களை கொடு அப்படின்னு சொல்லி காற்று கேட்கும். அட காற்றுக்கு தானே கொடுக்கிறோம் அப்படின்னு மலரும் 1-2 இதழ்களை கொடுத்துருமா. ஆனால் 1-2 இதழ்கள் போனால் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய மலராகத்தான் நான் இளமையில் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் வயதானது, பொறுப்புகளை ஏற்கிறேன். இப்ப என்ன ஆகிறேன்னா, நான் கனியாக மாறுகிறேன். கனி எதையும் தராது. கனி தனக்குள்ளாடி முழுமையாக கனிந்தால் ஒரு வாசனையை தரும். வாசனை தெரிந்தால் அந்த கனி கனிந்து விட்டதுன்னு உங்களுக்கு உள்ளாடி அந்த மாற்றம் நடந்து நீங்கள் கனிந்தால் நீங்கள் கனியாக மாறுவீங்க. மலரை போல ஒரு வாசனையும் கொடுப்பீங்க. ஒரு கவிஞனுடைய முதன்மையான பணியாக நான் நினைப்பது அவன் தனக்குள்ளாடி கனியணும். கனிவது எளிதானதல்ல. எந்த மரமும் நாளைக்கு காலையில பழம் கொடுத்துறாது. ஆணாக நடக்கும். ஆனால் நடந்தால் அதனுடைய வாசனையை நம்ம தெரியும். அதே நேரத்துல கனி மரத்தில் தங்கிவிடாது. எந்த கனியாலும் மரத்திற்கு ஒரு பயனும் கிடையாது. கனி பிறருக்கானது. கவிஞன் உள்ளே கனிய தொடங்கினால் அவனிடமிருந்து சமூகத்திற்கான ஒரு பங்களிப்பு வரும்.